2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மாற்றங்களின்படி தமிழக வரலாற்றின் முதல் கூட்டாட்சி அமைச்சரவையில் விசிகாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு அதிகார பகிர்வில் அக்கட்சி முறைப்படி பங்கேற்கிறது. பல ஆண்டுகால நீண்ட அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல் முறையாக தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. விசிக 1982 மதுரையில் மலைசாமி என்பவரால் ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு 90களில் தொல் திருமாவளவன் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட தொடங்கியது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவான போதும் ஆட்சியமைக்க போதிய பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் மற்றும் IUML ஆதரவுடன் ஆட்சியமைத்தது. அக்கட்சியின் தலைவர் விஜய் மே 10ஆம் தேதி தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற போது அவருடன் 9 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றனர். இந்நிலையில் மேற்கொண்டு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படாமலேயே இருந்து வந்த நிலையில் 21ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. மொத்தம் 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த சூழலில் சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை என 2 இலாக்காக்களுக்கு அமைச்சர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் விசிகா மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளும் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறும் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தாவேகா தலைமையிலான அமைச்சரவையில் விசிகாவும் பங்கு பெறுவதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். அமைச்சரவை பதவிக்காக வன்னியரசு பெயரை பரிந்துரைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை தொடர்ந்து தாவேகா அமைச்சரவையில் விசிகாவும் இணைகிறது. விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் அமைச்சரவையில் விசிகா பங்கேற்கும் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளது தற்போது மக்கள் மத்தியில் அதிக கவனம் பெற்றுள்ளது. கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலானோர் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வன்னியரசு அமைச்சரவையில் இடம்பெறுவார் எனவும் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று அக்கட்சி அறிவித்த நிலையில் விசிகாவும் இடம்பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.